வண்டி செயின்லேருந்து ஒரே கராமுரான்னு சத்தம் கேட்டுச்சுங்க. என்னன்னு போய் பார்த்தா, வண்டியோட செயின் ஃபுல்லா டஸ்ட்டும், ரஸ்ட்டும் அப்படியே போயிட்டு இருக்கு. சரி ஓகே. இத எப்படியோ கிளீன் பண்ணணும் உடனே. எப்புட்றா இந்த அளவுக்கு டஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் போட்ட டாலர் 360 பண்ணதால வந்தது. சரி ஓகே. இதுக்கு உடனே கிளீன் பண்ணணும். கிளீன் பண்ணாம ஓட்டுனா செயின் சீக்கிரம் வீணா போயிடும்னு தெரியும். இதுல நம்ம ஆயிலோ இல்ல பெட்ரோலோ ஊத்தி கிளீன் பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பா இதுல இருக்கிற அந்த ஸ்லைடரும், இந்த செயின்ல இருக்கிற லிங்க்ல இருக்கிற ரப்பரும் போயிடும். ஸோ கிளீனர் ஒண்ணு வாங்கிட்டு வந்துட்டேன். கூடயே செயின் லியூபும் ஒண்ணு சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டேன். இத கிளீனர் ஃபுல்லா அதுல ஸ்ப்ரே பண்ணிட்டு, அதுல ஒரு பழைய ஷாக்ஸ் எடுத்து போட்டு நல்லா தேய்ன்னு தேய்ச்சேங்க. போகவே இல்ல. சரி ஏன் போக மாட்டேது? சரி பிரஷ்ஷ வச்சு தேய்க்கலான்னு சொல்லிட்டு பிரஷ் ஒண்ணு வச்சிருந்தேன். அந்த பிரஷ்ஷையும் சேர்த்து தான் வாங்கிருந்தேன். அந்த பிரஷ்ஷ போட்டு நல்லா தேய்ச்சு பார்த்தேன். அப்பயும் அது போற மாரி தெரியல. சரி ஓகே. நம்ம கிளீனர் அடிச்சு அது யூஸ்ஃபுல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, வண்டிய வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ண ஆரம்பிச்சேங்க. வாஷ் பண்ணிய பிறகு ஓரளவுக்கு நல்லா கிளீன் ஆச்சு. சரி ஓகே. நான் தான் தப்பு பண்ணிட்டேன் போல. ஃபர்ஸ்ட்டு வாஷ் பண்ணிட்டு அப்புறம் கிளீனர் அடிச்சிருக்கணும். இது பண்ணாம நானு ஸ்டார்ட்டிங்லயே கிளீன் பண்ணது ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். ஸ்டாண்ட் வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட் இல்ல. பைக் நிறுத்திக்க ஸ்டாண்ட் இல்லன்னு சொல்லிட்டு 6 செங்கல் அடுக்கி வச்சு அது மேலயே பைக்க நிக்க வச்சுட்டேங்க. நல்லா கொஞ்ச நேரம் வண்டிய காய வச்சுட்டு, அதுக்கப்புறம் நான் வச்சிருந்த அந்த செயின் லூப் இருக்கு இல்லையா? அந்த செயின் லூப் எடுத்து ஃபுல்லா ஸ்ப்ரே பண்ணேன் ஃபுல்லா. ஸ்ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஓரளவு ஃபுல்லா கிளீன் ஆன மாரி தான் இருந்துச்சு. 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. பட் ஆனா ஓரளவு 50, 50 அளவுக்கு இருக்கு. இதுக்கப்புறமேட்டு கிளீனர் போடாம ஃபர்ஸ்ட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் கிளீனர் போட்டு அதுக்கப்புறம் லீவ் அடிச்சா தான் அது கரெக்ட்டா இருக்கும் போல. சரி ஓகே. தேங்க் யூ. இதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். பாய்.